இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நேரத்துல அவ எங்க போக மாட்டாளே. போக மாட்டாதான். ரெண்டு பேருக்குள்ள சின்னதா ஃபைட். சண்டையா? ஏண்டா என்னாச்சு? டேய் மாறா, ஏண்டா சும்மா சும்மா அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? பாவண்டா அவ. இப்பதான் அவளே எல்லாத்தையும் மறந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கா உன் கூட. அதான் அப்படியே உன்னை திராட்ல விட்டுருக்கணும். பாவம் போனா போட்டன்னு விட்டால உன்னை. அதனாலதான் அவகிட்டே சண்டைக்கு போற. யார் நானு? சும்மாரு நீ வேற. அத்த வீர ஆசையா எடுத்து வச்சிருந்த ஒரு புடவைய ஐயா வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு. இவன் யோசிக்காம எடுத்து கொடுத்துட்டான். அதான் அவ டென்ஷன் ஆகி போயிட்டான். யோசிக்காம இல்ல, மறந்து எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே. நீ வேற கூட சேர்ந்து பயமுறுத்தாத. பின்ன என்னடா, பொண்ணுங்களுக்கு பிடிச்சதே புடவைதா. அத நீ கொண்டு போய் வேற யாருக்கும் கொடுத்தா அவளுக்கு கோவம் வராதா? வரும் தான். சரி, அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா? அது ஒரு சின்ன விஷயம் நடக்கலனா அதை விட ஒரு பெரிய விஷயமா செஞ்சு நீ அவளை அசத்திட்டு எல்லாத்தையும் மறந்துடுவா. எப்படி? ஏண்டா, இத கூட நீ என்கிட்ட தான் கேப்பியா? நீ எல்லாம் எப்படிதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியோ உன்னெல்லாம். சரி, நான் சொல்றபடி செய். ஒர்க் அவுட் ஆகுங்கிற? கண்டிப்பா ஆகும்டா. என்னதான் வீரா அப்பப்போ உன்கிட்ட சின்ன சின்னதா சண்டை போட்டாலும் அவளுக்கு உன் மேல கொள்ள பிரியம், ரொம்ப அன்பு. அதனால நீ இப்படி ஏதாவது சின்னதா பண்ண கூட அவ பெருசா மயங்கிடுவா. அப்புறம் என்ன, எப்போ போல சந்தோஷமா இருக்க வேண்டியதா? பரவாயில்லத்த, உன் காதல் பெயிலா போனாலும் அடுத்தவங்க காதலுக்கு உதவுற. குட். கரெக்ட். உனக்கெல்லாம் ஐடியாவே கொடுத்துருக்க கூடாது. அப்படியே ஒரு வாரத்துக்கு அவ பின்னாடி அலைன்னு விட்டுருக்கணும். சரி, பேசிக்கிட்டு நான் போய் அடுத்து என்ன ஐடியா பண்றதுன்னு பாக்க. எப்படியோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரி. சரி கார்த்திக், நான் அப்படியே கிளம்புறேன். வரேம்மா. பாத்து போ. சரிடா சரிடா.